ஜெர்மனியில் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் வழங்கப்படும் விரைவான குடியுரிமையை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஒருங்கிணைந்த புலம்பெயர்ந்தோர் விரைவாக குடியுரிமை பெற உதவும் வகையில் இந்த நடைமுறை கடந்த வருடம் உருவாக்கப்பட்டது. இதற்கு தகுதி பெற புலம்பெயர்ந்தோர் வலுவான திறன்களை காட்ட வேண்டும் அல்லது வேலை, கல்வி அல்லது சமூக வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக செயற்பட வேண்டும். ஆனால் புதிய CDU, CSU, SPD கூட்டணி அரசாங்கம் இந்த விரைவான குடியுரிமை வழங்கும் திட்டத்தை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளது. எனினும் ஜெர்மன் குடிமக்களை திருமணம் செய்தவர்கள் 3 ஆண்டுகளின் பின்னர் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் 2 ஆண்டுகள் திருமணமாகி ஜெர்மனியில் வசிக்க வேண்டும். இது அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு ஒரு விதிவிலக்கு ஆகும். இரட்டை குடியுரிமையை ரத்து செய்ய விரும்புவதாக CDU முன்பு கூறியிருந்தாலும் புதிய அரசாங்கம் அதை தற்போது வரை அனுமதிக்கின்றது. குடியுரிமைக்கான வழக்கமான பாதை 5 ஆண்டுகளுக்கு பிறகு B1 மட்டத்தில் ஜெர்மன் மொழி திறன்களுடன் அப்படியே இருக்கும். இதேவேளை 3 ஆண்டு விதியின் கீழ் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தற்போது அங்கீகரிக்கப்படலாம். இந்த சட்டம் உடனடியாக மாறாது. ஜெர்மனியில் சட்ட மற்றும் அரசியல் செயல்முறை மூலம் அது அகற்றப்படுவதற்கு பல மாதங்கள் ஆகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.